ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மே 1 முதல் புதுச்சேரியிலிருந்து கூடுதல் விமான சேவை. இண்டிகோ நிறுவன இயக்குநர் அறிவிப்பு. போலி மருந்து தயாரிப்பு வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்த நடவடிக்கை. புதுச்சேரியில் சிபிஐ அலுவலகம் திறக்க மத்திய அரசு அனுமதி. புதுச்சேரியில் விற்பனைக்கு குவிந்துள்ள மாம்பழங்கள். எதிர்வரும் நாட்களில் விலை குறைய வாய்ப்புள்ளதாக கூறும் வியாபாரிகள். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெயிலின் தாக்கம். பகல் நேரங்களில் வீடுகளில் முடங்கும் பொதுமக்கள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மே 1 முதல் இண்டிகோ நிறுவனம் கூடுதல் விமான சேவையை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரிக்கு இண்டிகோ புதிய விமான சேவைகளை வருகிற மே 1 முதல் இயக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். பெங்களூரிலிருந்து காலை 10:10 மணிக்கு புறப்படும் விமானம் காலை 11:15 மணிக்கு புதுச்சேரி வந்தடையும் என்றும், அதே விமானம் புதுச்சேரியிலிருந்து காலை 11:35 மணிக்கு புறப்பட்டு பெங்களூருக்கு 12:15 மணிக்கு சென்றடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல ராஜமுந்திரியிலிருந்து காலை 9:55 மணிக்கு புறப்படும் விமானம் ஹைதராபாத்துக்கு காலை 11:15 மணிக்கு சென்றடைந்து அங்கிருந்து 11:45 மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரிக்கு பிற்பகல் 1:40 மணிக்கு வந்தடையும் என்றும் தெரிவித்துள்ளார். அதே விமானம் பிற்பகல் 2 மணிக்கு புறப்பட்டு பெங்களூருவிற்கு பிற்பகல் 3:15 மணிக்கு சென்றடையும் என்றும், பெங்களூரிலிருந்து மாலை 4 மணிக்கு புறப்பட்டு மாலை 5:10 மணிக்கு புதுச்சேரி வந்தடையும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து மீண்டும் மாலை 5:30 மணிக்கு புறப்பட்டு ஹைதராபாத்தை இரவு 7:20 மணிக்கு சென்றடையும் என்றும், அங்கிருந்து இரவு 7:50 மணிக்கு புறப்பட்டு ராஜமுந்திரியை இரவு 9 மணிக்கு சென்றடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய விமான சேவையின் அறிமுகமானது பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும் என்றும், புதுச்சேரியிலிருந்து இதர நகரங்களுக்கு விமான பயணத்திற்காக வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான இணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் பிராந்தியத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்கு புதுச்சேரி விமான நிலையம் துணை நிற்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போலி மருந்து தயாரிப்பு வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்த புதுச்சேரியில் சிபிஐ அலுவலகம் திறக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல 100 கோடி ரூபாய் புழங்கிய இந்த வழக்கில் 26 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரைத்தார். அதன்படி சிபிஐ 2 எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வளாகத்தில் உள்ள கட்டிடத்தில் சிபிஐ அதிகாரிகள் தற்காலிகமாக தங்கி விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையை துரிதப்படுத்தும் நோக்கில் தனியாக அலுவலகம் அமைத்து தரும்படி சிபிஐ உள்துறை அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி மத்திய உள்துறை அமைச்சகம்
சிபிஐ விசாரணைக்கு அலுவலகம் அமைத்து தர புதுச்சேரி அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் சிபிஐ அலுவலகம் அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல் குடியிருப்பு, பொதுப்பணித்துறை கட்டிடம் என சில இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் முடிவுக்கு பின்னர் சிபிஐ அலுவலகம் புதுச்சேரியில் திறக்கப்பட்டு போலி மருந்து வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. சீசன் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் 1 கிலோ மாம்பழம் 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாகிறது. புதுச்சேரியில் கோடை காலத்தை முன்னிட்டு மாம்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பழக்கடைகளில் பல்வேறு வகையிலான மாம்பழங்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. தற்போது 1 கிலோ மாம்பழம் 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் மாம்பழங்கள் வரத்து அதிகரித்துள்ளதால் விற்பனை உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டில் சீசன் ஆரம்ப நிலையில் உள்ளதால் விலை சற்று அதிகமாக காணப்பட்டாலும் நாட்கள் செல்ல செல்ல வரத்து மேலும் அதிகரிக்கும் நிலையில் விலை குறையும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மே மற்றும் ஜூன் மாதங்களில் மாம்பழ வரத்து உச்சத்தை எட்டும் என்பதால் பொதுமக்கள் குறைந்த விலையில் தரமான மாம்பழங்களை வாங்கும் வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கடும் சிரமமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வெப்பநிலை 90 டிகிரியை தாண்டி பதிவாகி வருகிறது. கடும் வெயில் காரணமாக பகல் நேரங்களில் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுவதுடன் பொதுமக்கள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். வெப்பத்தின் தாக்கத்தால் முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் கடும் சிரமமடைந்துள்ளனர். வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள குளிர்பானங்கள், இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை நாடுகின்றனர். இதனால் அவற்றின் விற்பனையும் அதிகரித்துள்ளது. சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ள மருத்துவர்கள் இதன் காரணமாக தேவையற்ற வெளிப்பயணங்களை தவிர்க்க வேண்டுமென்றும் போதிய தண்ணீர் அருந்தவும் அறிவுறுத்தியுள்ளனர். காலை 8 மணி முதலே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. பகல் நேரங்களில் வெளியில் செல்லும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தால் மிகுந்த சிரமம் அடைகின்றனர். வெயில் கொடுமையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள நகர பகுதியில் ஆங்காங்கே உள்ள மரங்களின் அடியில் நின்று ஓய்வு எடுப்பதையும் காண முடிகிறது. பகல் நேரத்தில் வெளியில் செல்லும் பெண்கள் துப்பட்டாவால் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டும் குடைகளை பிடித்தபடியும் செல்வதையும் காண முடிகிறது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பகல் நேரத்தில் வெயிலில் தலை காட்ட முடியாததால் விடுதி அறைகளில் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் மேலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளது பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் மேம்பால கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாகவும் வாகன ஓட்டிகளின் பயணத்தை எளிதாக்கும் வகையிலும் மேம்பாலம் கட்ட முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி பணிகள் தொடங்கப்பட்டன. தற்போது இந்த பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நகரின் பிரதான சாலையான புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம், மருத்துவமனை மற்றும் பள்ளி செல்லும் வழிகள் உள்ளதால் இந்த சாலையை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். தற்போது மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெறுவதையொட்டி இந்த சாலையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பொதுமக்கள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். குறிப்பாக பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பழைய பேருந்து நிலையம் வழியாக சுற்றி செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகின்றன. தற்போது பள்ளிகள் முடிந்து கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பள்ளி திறக்கப்படும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றும், எனவே மேம்பால கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தி விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மேம்பால கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க தொழிலாளர்கள் மற்றும் இயந்திரங்கள் மூலம் முழுவீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உரிமம் இல்லாமல் இயக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து போக்குவரத்து காவல்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விபத்தில்லா புதுச்சேரியை உருவாக்குவதற்காக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. சாலை பாதுகாப்பு சிக்கல்கள் குறித்து ஆய்வு செய்தபோது போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டுவது சாலை பாதுகாப்புக்கு முக்கிய அச்சுறுத்தலாக இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து கடந்த 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை போக்குவரத்து காவல்துறை நடத்திய வாகன சோதனையில் 30 சிறுவர்கள் வாகனம் ஓட்டியது கண்டறியப்பட்டு இது தொடர்பாக சிறுவர்களின் பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பெற்றோர்களும் சிறுவர்களை வாகனம் ஓட்ட அனுமதிக்கக்கூடாது என்றும், மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி வழியாக தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில்
பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் விதிமீறல்களில் ஈடுபடுவதாகவும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் கிருமாம்பாக்கம் அடுத்த காட்டுக்குப்பம் பகுதியில் அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற 5க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் உரிய உரிமமின்றி இயக்கப்பட்டதும், ஏர் ஹாரன் பயன்படுத்தியதும், ஓட்டுநர் சீருடை அணியாதது உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து பயணிகளின் நலன் கருதி உரிமமின்றி இயங்கிய 3 பேருந்துகளுக்கு தலா 10,000 அபராதமும், மற்ற பேருந்துகளுக்கு விதிமீறல்களுக்கு ஏற்ப அபராதமும் என மொத்தம் 57,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த அபராதத்தை 3 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 9 தினங்களே உள்ள நிலையில் சட்டசபையில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அறைகளை காலி செய்து வருகின்றனர். புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர், துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக அலுவலகங்கள் உள்ளன. சட்டசபை அலுவலகங்களில் தொகுதி மக்கள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை நேரில் சந்தித்து குறைகள் குறித்த மனுக்களை வழங்கி நடவடிக்கை எடுக்கப்படுவதும் வழக்கம். இதனால் சட்டசபை வளாகம் அலுவலக நேரங்களில் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும். கடந்த மார்ச் 15ஆம் தேதி சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அன்றைய தினமே தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகின. இதனால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அலுவலகங்களை பூட்டிவிட்டு தேர்தல் பணிகளுக்கு சென்றனர். கார்களையும் அரசு செயலரிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெற்ற நிலையில் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. ஓட்டு எண்ணிக்கைக்கு 9 தினங்களே உள்ள நிலையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது அலுவலகங்களை காலி செய்து வருகின்றனர். அலுவலகத்தில் பயன்படுத்திய பொருட்கள், ஆவணங்களை வேன்கள் மூலம் ஏற்றி செல்கின்றனர். தேர்தல் முடிவுக்கு பிறகு அமைச்சர் யார், சட்டமன்ற உறுப்பினர் யார் என தெரியவரும். அதன் பிறகு புதிய அமைச்சர்கள், புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அலுவலகம் ஒதுக்கப்படும் என்பது கூடுதல் தகவல். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,020 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.